அஜித் சார் அப்படி என்ன படம் மங்காத்தாவ் பழைய நேஷனல் தேட்டரில் அங்கே சென்ட்ரல் பக்கத்தில் அது ஒரு கிளப் மாதிரி போட்டு அங்கே தான் 4 நாள் சரி அவருக்கு ஒரு பாடி கார்டு பக்கத்தில் நிற்கக்கூடாது, அவருடைய செக்யூரிட்டியே நிற்கக்கூடாது, யாரும் ஒரு நார்மலாக இருப்பார், நல்லா தமிழில் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டயலாக் நீங்கள் நடிச்சது வேலாயுதம் படத்தில் விஜய் சார். ஆமாம் அப்படின்னா நான் தான் அது வேலாயுதங்கிற அந்த ஒரு பேர் அதில் அந்த வர அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூமே நான் தான் செங்கிஸ்கான் நான் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு இதை போட்டாலே ஒரு அசுர பலம் இதை போட்டுக்கிட்டு அவர் எந்த போரில் போனால் தோத்த சரித்திரமே கிடையாது. அவருக்கு பிறகு அந்த நாட்டின் அடையாள சின்னமாக இதை வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது தான் அந்த ட்ரெஸ்ஸை வேறு எடுத்து போட்டு தான் ஜம்ப் பண்ணி குதிரை மேலே இப்போ பாண்டியராஜன் சொல்லுவார் வேலாயுதம் போகிறாரு வேலாயுதம். திருமகன் நல்ல கேரக்டர் இன்னைக்கு காமெடியிலே அது வந்துட்டு இருக்கும். அந்த சந்தானமும் நீங்களும் சந்தானம் அந்த காமெடி அனுஷ்கா கூட த்ரூ அவுட் அந்த கிளைமாக்ஸ் சீன் ஃபுல்லாக இருக்கும். இப்படி சந்தானம் எப்படி கொஞ்சம் அசந்தாலே கொஞ்சம் தூக்கி சாப்பிடுவார் எப்படி? ஆமாம் நல்ல மனுஷன், நல்ல டீசன்ட் மனுஷன். என்னடா பார்க்குற பண்ணி பாயல புடிங்க சார் அவனை. ஒரு சில வரிகள் நேயர்களுக்கு பாடி காட்டுங்க. என்ன சாங்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு பிடித்த சாங்ஸ். கண்ணே கலைமானே கண்ணிமயிலுனை கண்டேன் நானே அல்லும் பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன். அதோட டயலாக் மலையாளத்திலே பேசலாம், பேசி காட்டுங்க. നീ എനിക്ക് ടി.എൻ.എ. ടെസ്റ്റിനെ പറ്റി പറഞ്ഞു തരണം. കുടുംബത്തിനാകെ പ്രശ്നമാണ്. ഈ കൊച്ചുങ്ങൾ ആരാണ്, എൻ്റെ കൊച്ചാണോ അവൻ്റെ കൊച്ചാണോ ഒരു സംശയം എല്ലാവർക്കും ഉണ്ട്. നീ ചെയ്തു തരണം. ഇത് അവരുടെ മകൾ പൊന്നു തന്നെയാണെന്നാ നിനക്കും അതേ അഭിപ്രായം? அப்ப பின்ன டிஎன்ஏ டெஸ்டிന്റെ ஆവശ്யம் உண்டோடா? தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு விஷயம் திறமைக்கு மட்டும்தான் முன்னுரிமை. அவன் அழகு எதுவுமே மீதான் தான் இருப்பார். அங்கே வந்து நிற்கும் போது அவருடைய மொத்தம் வேற மாதிரியே ஆயிடுவார், ஆளை மாதிரி. அதுதான் அவருக்கு ஒரு ப்ளஸ். ஒரு நண்பன் படம் இருக்கும் லாஸ்ட் லியோ. லியோல ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஒரு மூணு படத்துக்கு மேலே. வேற படங்கள் நிறைய பண்ணிட்டு ஒரு 100க்கு மேலே படம் பண்ணிட்டு இப்போ வரப்போது காட்டாக சிட்டு வருது. இப்போ இத்தனை படங்கள் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு முக்கிய இடம் இல்லை என்ன காரணம்? இயக்குனர்லேருந்து நடிகராக மாறிட்டீங்க, மீண்டும் இயக்குனர் பணிக்கு. இயக்குனர் சார் ஸ்கிரிப்ட் ரைட் டேலண்ட் இருக்குது. இதை சொன்னாலும் சின்ன ஒரு டாட்டிங் வச்சேன்னா அதை பெருசாக அளவுக்கு ஒரு திறமை. அந்த கனவு எப்பொழுது, அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு எல்லாம் பேசிட்டு. சினிமாவுக்கு கதை கலகலப்பாக படத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் நாம வந்து படம் பார்க்குற நம்மளுடைய மனசு என்னுடைய மனசு இருக்கும். இப்படி இருந்தால் படம் மூவி நல்லா இருக்கணும். ஏமா என்ன நடத்திருக்க மனசுல? தேதி இன்னைக்கு 20 ஆகுது. 3 மாசமா வாட தரணும்னு நினைப்பே இல்லை உனக்கு? இல்லை சார். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை ஏற்று பெரிய திரை சின்னத்திரையில் தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் திரு நவாஸ் கபீர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பெரிய திரை சின்னத்திரை இரண்டுக்குமான அந்த பல்வேறு விதமான கடினமான பணிகள் இருக்கு. உங்களுக்கு வந்து எளிதாக வர்றது எது, பெரிய திரையா சின்ன திரையா? பெரிய திரை தான் சார். பெரிய திரையில் நீங்கள் முத்திரை பதித்த நிகழ்வுகள்? என்னடா பார்க்குற பண்ணி பாயல புடிங்க சார் அவனை. அதை கொடுப்பா. பேசுறீங்க? உண்மையை பேசுறேன் சார். என்ன உண்மை? நீங்க பண்ணது தப்பு மேடம். ஏமா என்ன நடத்திருக்க மனசுல? தேதி இன்னைக்கு 20 ஆகுது. 3 மாசமா வாட தரணும்னு நினைப்பே இல்லை உனக்கு? இல்லை சார், அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துட்றேன். என்னம்மா அர்த்தம்? என்னம்மா இதான் உங்க ஸ்கூலோட பாரம்பரியமா? இது குழந்தைங்க படிக்கிற கிளாஸ் ரூமா இல்ல மாட்டு தொழுவுமா? நாங்க வருவோம் முன்னாடியே தெரிஞ்சு யாராவது இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா? സാർ ഞാൻ തന്നെ പോണോ സാർ? എന്താടോ കം ഓൺ സെർച്ച്. പാമ്പിനെയാണോ സാർ? எப்படிங்க மேடம், சிஎம்டியா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு? ஆர்டரை மாத்தணும் மேடம், அது மினிஸ்டர் கையில இருக்கு மேடம். നിന്റെ വൈഫ് പറയുന്നത് ഇത് അവരുടെ മകൾ പൊന്നു തന്നെയാണെന്നാ നിനക്കും അതേ അഭിപ്രായം? അപ്പൊ പിന്നെ டிஎன்ஏ டெஸ்டிന്റെ ആവശ്യം ഉണ്ടോടാ? പിന്നെ ഈ പൂമംഗല വീട് എനിക്ക് അറിയാത്തൊന്നുമല്ല. இருக்கு தெய்வ திருமகன் மூவி. முதல்ல மூவியே சட்டப்படி குற்றம் இன்ஸ்டண்ட்டாக வந்துச்சு எனக்கு. அது ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு கோட் சீன் போயிட்டு இருந்தது. சத்யராஜ் சார் நடிச்சிட்ருக்காரு. இப்போ அங்கே ஷூட்டிங் நடக்குன்னு தெரிஞ்சு போனேன். போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தேன் ரமேஷ் கிட்ட ஃபோட்டோ காட்டினோன்னா ஓகே சார் நான் உங்களை 2 நாள் கூப்பிட்றேன் சார்னு சொன்னார். நான் அடுத்த நாளே கூப்பிட்டாரு. ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு டிக்கெட் நைட்டு சத்தியமங்கலத்தை ஷூட்டிங் சொல்லிட்டு அவுட்டோர். அது பெரிய வாய்ப்புன்னு சொல்கிறது. அங்கே போய் ஷூட்டு முடிஞ்சு சன் டிவியெல்லாம் ஒரு விளம்பரம் அதுக்காக ஒரு ஃபியூச்சரே போச்சு. ஏன்னா வீரப்ப இறந்த பிறகு சினிமா ஷூட் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. எஸ்எஸ்சி சார் தான் போய் பண்ணான்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் டேட்டை தெரிவித்தாங்க. இது ஒரு நவம்பர் 10 ஒரு டேட் வந்துச்சு. இல்லை அது ஒரு டேட்டு வந்துச்சு. எனக்கு தெரியும். நான் வந்து ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னார், எங்கே இருக்குங்கன்னு கேட்டாங்க. நான் ரூமில் தான் இருக்கேன், கொஞ்சம் வர்றீங்களா, ராகவேந்திரா டீ ஸ்டால் பக்கத்தில் வாங்கன்னு சொன்னார். என்ன விஷயம், நீங்கள் வாங்க சொல்கிறேன்னு சொன்னேன். சரி வரேன்னு சொல்லி நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் போனேன்.
போகும்போது அவன் என்ன சொன்னால் என்னை கூப்பிட்டு கொண்டு போய் போஸ்ட்டு எல்லா போஸ்ட்லேயும் முதல் நான் நடித்த படத்தில் போஸ்டரில் நான் இருக்கேன். அந்த வாய்ப்பு யாருக்குமே வராது. எங்களை வந்து நான் ஒரு கலெக்டர், சத்யராஜ் சார் வந்து 5 கலெக்டர், 5 டாக்டர்ஸு, 5 ஜட்ஜு, இவங்களெல்லாம் கடத்தி கொண்டு போய் சத்தியமங்கலம் காட்டில் வச்சு கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் அந்த உட்காந்துருக்க அந்த சீன் கரெக்டாக அந்த போஸ்ட்டில், அது வாய்ப்பு யாருக்குமே லைஃப்பில் வராது. அதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்ச்சி. எந்த ஆண்டு அது? 11 கரெக்ட் 2011 தான். ஸோ எஸ்எஸ்சி வந்து டைரக்ஷன். ஆமாம், எஸ் சந்திரசேகர் டைரக்ட் பண்ண சட்டப்படி குற்றம். சத்யராஜ் சார், விக்ராந்த், ராதாரவி சார் எல்லாம் இருந்தாங்க. உங்களுக்கு வந்து பிரேக் கொடுத்த படம் இது? இல்லை, வாய்ப்புகள் மலையாளம் தான் எனக்கு அதிகமாக ஒரு வாய்ப்பு வந்து. வாய்ப்பு தமிழ் மலையாளம் மாறி ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு. ஆனால் உங்களுக்கு பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகன் நல்ல கேரக்டர். இன்றைக்கி காமெடியில் அது வந்துட்டுருக்கும். அந்த வக்கீல் சந்தானமும் நீங்களும். சந்தானம் அந்த காமெடி. அனுஷ்கா கூட த்ரூ அவுட்டாக அந்த இதில் இருக்கும், கிளைமாக்ஸ் சீன் ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படி சந்தானம் எப்படி கொஞ்சம் அசந்தாலே கொஞ்சம் தூக்கி சாப்பிடுவார் எப்படி? ஆமாம், நல்ல மனுஷன் அவர், நல்ல டீசன்ட் மனுஷன். யாருக்கு எந்த இது கிடையாது. பக்கத்து சம்பட்டே சொல்லுவாங்க, கவுண்டர் சொல்லுவார், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, அந்த ரொம்ப ஒரு ஆதரவு என்கரேஜ் பண்ணுவார். ஆமாம், அந்த நல்ல மனுஷன். அது முடிஞ்சு நான் ஒரு மாதம் முடிச்சு இன்னொரு ஷூட்டிங் போனேன். அங்கே போனோன்னு பார்த்தாரு, நான் காட்டினேன் சார் இந்த சீன். ஆமாம், நீங்கள் தான் என்ன நடிச்சிங்க, ஓகே ஓகே அப்படி. அந்த ஒரு நல்லா இருந்துச்சு. சக நடிகர்களுக்கு கொடுத்த ஊக்கம் உற்சாகம் யார் யார் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணது? யாரும் இல்லை, விக்ரம் சாரில் நம்பர் 1 சார். ஓ, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விக்ரம் சார். அதெல்லாம் ஷார்ட்டில் என்ன கூடி நம்மளுடைய ஒரு சீன் ஷார்ட் வந்தால் கூடி தோளில் கைப்பட்டு தான் நிற்பார். ரெடின்னு சொல்லுமா போங்க, அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. அவர் நல்ல ஒரு மனுஷன். அஜித் சார் அப்படி. என்ன படம் பண்ணி? மங்காத்தாவன் பழைய நேஷ்னல் தேட்டரில் அங்கே சென்ட்ரல் பக்கத்தில் அது ஒரு கிளப்பு மாதிரி போட்டு அங்கே தான் 4 நாள் இதே இந்த அவருக்கு ஒரு பாடி கார்டு பக்கத்தில் நிற்கக்கூடாது, அவருடைய செக்யூரிட்டியே நிற்கக்கூடாது. யாரும் ஒரு நார்மலாக இருப்பார், நல்ல ஒரு மனுஷன். அதுமாதிரி தொடர் நெடுந்தொடரில் சீரியல் அவங்க அதில் உங்களுக்கு வந்து தனித்துவமான பெயர் வாங்கி கொடுத்த தொடர் இது? மாறிலாம் என்ன விதமான கேரக்டர் அது? அதில் வந்து ஒரு மேனேஜர் அவர், சதா அவங்களுடைய மேனேஜராக வர்றேன். மாறி அவங்களுடைய கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். இந்த ஒரு மற்ற தொடர்கள் மற்ற நிறைய எல்லாம் பண்ணிட்டேன். ருத்ராவில் வந்து ஒரு ஃபேமிலி வக்கீல் அட்வொகேட்டாக வர்றேன். நிறைய பண்ணேன். மலையாளத்தில் அம்மான்னு ஒரு சீரியல், அதான் ரொம்ப ஃபேமஸ், இன்னும் கொஞ்சம் பேர் கிடச்சிச்சு. யார் டைரக்ஷன் அது? சஜின்னு சொல்லிட்டு டைரக்ட் நினைக்கிறேன். அது நல்ல ஒரு சீன்ஸ். அது எப்படி சொன்னோன்னா, மொத்தம் அந்த அம்மா சீரியல் நான் 2 குழந்தைகள், இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா யாருன்னுங்கிற ஒரு சந்தேகம். இதே வச்சு ஆடியன்ஸை விட்டு இருந்தாங்க. 2 வருஷமாக போய் மக்களுக்கு லாஸ்ட்டு வெறுத்துச்சு. இது கண்டுபிடி உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டே போதுமே, இதுக்கு தேவையான்னு சொல்லிட்டு பப்ளிக்கே கேட்டாங்க. ஒரு விமர்சனத்தில் பேசுனாங்க. நான் அந்த சீனில் என்கிட்ட தான் ஃபஸ்ட்டாக வருது. அந்த பையனோட அந்த குழந்தைகளோட அப்பா வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாரு, ஃபேமிலியில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீ ஏன் டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படி பேசுகிற அந்த சீன். நான் அதில் உள்ள டயலாக் மலையாளத்திலே பேசலாம், பேசி காட்டுங்க. சொல்லுவேன் சார். நீ குடும்பத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க சார். இதுக்கு நீ எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி പറഞ്ഞു തരണം, കുടുംബത്തിന് ആകെ പ്രശ്നമാണ്, ഈ കൊച്ചുങ്ങൾ ആരാണ്, എൻ്റെ കൊച്ചാണ് അവൻ്റെ കൊച്ചാണ്, ഒരു സംശയം എല്ലാവർക്കും ഉണ്ട്, നീ ചെയ്തു തരണം. നിന്റെ വൈഫ് പറയുന്നത് ഇത് അവരുടെ മകൾ പൊന്നു തന്നെയാണെന്നാ, നിനക്കും അതേ അഭിപ്രായം? അപ്പൊ പിന്നെ DNA ടെസ്റ്റിന്റെ ആവശ്യമുണ്ടോടാ? ഞാൻ പറഞ്ഞു അതെല്ലാം ഞാൻ പറഞ്ഞു തരാം, അത് കുഴപ്പമില്ല. ആദ്യം നീ നിൻ്റെ കൊച്ചാണെന്നുള്ളത് നീ ഇത് DNA ടെസ്റ്റിൻ്റെ ആവശ്യമില്ല, നിനക്കറിയാം നിൻ്റെ കൊച്ചാണെന്ന്, நீ யாரை படிக்கணும் அப்படி உள்ள எல்லாம். என்ன தமிழில் என்ன அர்த்தம் அதுக்கு? தமிழில் டிஎன்ஏ டெஸ்ட் பற்றி நீ என்கிட்ட கேட்க வர்ற, கண்டிப்பாக நான் அவனை சொல்லித்தரேன். அப்போ இவன் கதாநாயகன் சொல்கிறாரு, என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த குழந்தை என் குழந்தையா அவங்க குழந்தையான்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எல்லாம் அது பார்க்கணும், உன் குழந்தை உனக்கு நம்பிக்கை இருக்கா, அது மட்டும் பாருங்கள். இது டிஎன்ஏ டெஸ்ட்லாம் சும்மா தான். தமிழில் அதுமாரி உங்களுக்கு பிடிச்ச டைலாக் நீங்கள் நடிச்சதில்ல? இல்லை சார், வேலாயுதம் படத்தில் டைலாக் விஜய் சார். ஆமாம் ஆமாம். இப்படின்னா நான் தான் அது வேலாயுதங்கிற அந்த ஒரு பேர் அதில் அந்த வர அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூமே நான் தான் காரணம். ஓ, வேலாயுதம் படத்தில்? ஆமாம், அவர் காஸ்டியூம் போட்டிருப்போம். வேலாயுதம் படத்தில் தெலுங்கு ரீமேக் தான் நினைக்கிறேன் அது பண்ணோம். அதில் என்ன அந்த ஒரு கைடாக நான் ஒரு கைடு. பழைய செங்கிஸ்கான் மன்னனுடைய ஆடை ஆபரணங்கள் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருப்பாங்க. இவர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு கட்டிங் பார்த்துட்டு சந்தானம் இவரும் பேசுகிறாங்க ஒரு டீ கடையில் வச்சு. ஆடை ஒரு இது எக்ஸிபிஷன் போகலாமான்னு கேட்டு வராங்க. வரும்போது அங்கே வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு வைரக்கல் இருக்கும். அந்த வைரக்கல்லில் வந்து ஒரு காமெடி சீன்லாம் இருக்கும். வைரக்கல்லில் கை வைக்க போகும்போது அலாரம் அடிக்கும். அடுத்து என்ன பயந்து ஓடி வந்து இவர் இங்கே வர்றாரு, நாயர்குடி ரூம். நான் ஒரு கைடு மாதிரி நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன் நிற்கக்கூட பக்கத்தில் நிற்கிறவன்னு சொல்லுவேன். இது செங்கிஸ்கான் அண்ணன் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, இதை போட்டாலே ஒரு அசர பலவரும் நம்பிக்கை, இதை போட்டுக்கிட்டு அவர் எந்த போரில் போனால் தோத்த சரித்திரமே கிடையாது, அவருக்கு பிறகு அந்த நாட்டின் அடையாள சின்னமாக இதை வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது தான் அந்த ட்ரெஸ்ஸை வேறு எடுத்து போட்டு தான் ஜம்ப் பண்ணி கூரை மேலே போடுறோம். பாண்டியராஜன் சொல்லுவார், வேலாயுதம் போகிறாரு, வேலாயுதம். அதான் சீன். அவரோட பணிபோது அந்த மறக்க முடியாத நிகழ்வுகள்? விஜய் சார் இருக்கும். ஆள் நார்மலாக இருப்பார். யார்ட்டு நான் அந்த அதுக்குள்ளே வரும்போது நான் மட்டும்தான், என்னோடய செக்ஷன் அதனால யாருமே உள்ளே இறக்கூடாது, நீங்கள் மட்டும் இல்லைங்கன்னு சொன்னார்.
அடுத்து ஒரு 10 நாள் முன்னாடி தான் சட்டப்படி குற்றம் முடிச்சு வந்திருக்கேன். உள்ளே வந்தார், அப்படி அப்படி பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து வந்தார். பக்கத்தில் வந்தார், வணக்கம்னு சொன்னேன். வணக்கம், நீங்கள் ஆக்டர் சார்? ஓகே சார், உங்கள் அப்பா படத்தில் போன வாரம் பார்த்தேன். ஓ அப்படி, அவ்வளோதான். ஆனால் வேறு யார்ட்டையுமே எந்த இதுவும் கிடையாது. அவர் வருவார், அமைதியாக இருப்பார். பொதுவாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப சைலண்டாக இருப்பார் சொல்லுவாங்க. யார்ட்டையும் பேச மாட்டார், ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஆனால் ஷார்ட்னு வந்தால் பிச்சு வந்துடுவார். ஷார்ட்டில் தான் அமைதியாக தான் இருப்பார். ஆனால் அங்கே வந்து நிற்கும்போது அவருடைய மொத்தம் வேறு மாதிரியே மாறிடுவார், ஆளே மாறிடுவார். ஓ அதுதான் அவருக்கு ஒரு ப்ளஸ். ஒரு நண்பன் படம் அவர் கூட பண்ணேன், லாஸ்ட்டாக லியோ பண்ணேன் அவர் கூட. ஓ ஆமாம், லியோவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஒரு மூணு படத்துக்கு மேலே பண்ணீங்க. லியோவில் ரொம்ப ஏன்னா அந்த லியோவில் வர காரணம்னா, லியோவில் வந்து காஷ்மீரில் எடுத்த ஷூட்டுன்ற பேலன்ஸ் அங்கே 0 டிகிரியில் வந்தனால எடுக்க முடியல. அதனால வந்து பிரசாத் ஸ்டுடியோ வந்து ஜெயில்ஸ் செட் காஷ்மீர் ஜெயில் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆப்போசிட் டீம் அவங்க ஃபேமிலியில் வந்து பார்க்குற மாதிரி, இந்த சைடு கைதிகள் மாதிரி என் பக்கத்துலேயே தான். வரும்போதே நல்லா சிரிச்சு நல்லா இருக்குங்களா கேட்டேன். வேறு படங்கள் நிறைய பண்ணிட்டேன், ஒரு 100க்கு மேலே படம் பண்ணிட்டேன். ஏமா என்ன நினைச்சிருக்க மனசுல? தேதி இன்னைக்கு 20 ஆகுது, 3 மாசமா வாடகை தரணும்னு நினைப்பே இல்லை உனக்கு? இல்லை சார், அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துட்றேன். என்னம்மா அர்த்தம்? இப்போ வரப்போது காட்டாக சிட்டு வருது. இத்தனை படங்கள் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்னொரு இல்லை சார், அது முக்கிய இடம் இல்லை. என்ன காரணம்னு சொன்னோன்னா, முதல்ல ஃபேமிலி தான் இருக்குது. 3 பசங்க, அவங்கள விட்டு நான் சென்னையில் வந்து, அப்போ அவங்களாம் கேரளா தான் இருக்காங்க. ஓடி வந்து இங்கே வரும்போது பிள்ளைங்களுடைய விஷயங்கள் ஆகும். உடனே கால் பண்ணுவாங்க, நீங்கள் இல்லை நம்மளுடைய 3 ஆம்பளை பசங்க, நீங்கள் வந்து அதான் முடியும்போது திரும்ப கேரளாவில் போய் நிற்கிறது. அங்கே போய் சின்ன மலையாள படம், அந்த எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தா எல்லாம் முடிச்சு இப்போ 300 கல்யாணம் முடிஞ்சு பேரம்பேத்திலாம் வந்துட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வாழ்க்கையில் வயசுக்கு நடிப்புக்கு வயசே கிடையாது, எந்த ஏஜிலும் பண்ணலாம். ஆனால் டேரக்டர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். நான் வந்ததே சென்னைக்கு வந்து அதான் டேரக்டர் ஆகணுங்கிறது தான் 2008 என்னுடைய தீர்மானம். நான் பக்கத்து ரூமில் இருந்த ஒரு ஆள் தான் என்னை சொல்லி எடுத்து நடிகர் சங்கத்தில் கார்டு எடுங்க, நடிகராக வந்தால் நீங்கள் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி தான் சேர்த்து விட்டார். இயக்குனர்லேருந்து நடிகராக மாறிட்டீங்க. மீண்டும் இயக்குனர் பணிக்கு? இயக்குனர் தான் சார், ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். ரொம்ப ஒரு டேலண்ட் இருக்குது. எதை சொன்னாலும் சின்ன ஒரு டாட் நீங்கள் வச்சோன்னா அதை பெருசாக்குற அளவுக்கு ஒரு திறமை கடவுள் தந்து. அந்த கனவு எப்பொழுது? அதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு சார். முயற்சி நடந்துட்டுருக்கு, எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். எப்படிங்க மேடம் சிஎம்டி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு? ஆர்டர் மாத்தணும் மேடம், அது மினிஸ்டர் கையில் இருக்கு மேடம். இந்த காலகட்டத்தில் பெரிய பட்ஜெட் படங்களே வந்து பெரிய நடிகளை வச்சு எடுக்கிற படங்களே வந்து போக மாட்டேங்குது. உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ வந்து கடுமையான போட்டி. அதை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் வருது. அதில் வந்து ஜெயிக்கணும் இல்லைங்களா? குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 நாள், ஒரு நாளாவது வந்து போகணும், இல்லை தமிழ்நாடு முழுவதும். அதற்கான வந்து இந்த போட்டி இருக்குல்ல, அந்த போட்டியில் வந்து உங்களை வந்து எப்படி தயார்படுத்தி, அதுதான் கதையின் நாயகன் தேவையில்லை. கதை நாயனே கதை தான். கதை இருந்தால் மட்டும் போனப்போ நல்ல ஒரு பொற்காலம் இது. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து போயிட்டு தான் இருக்குது. சின்ன படங்கள்லாம் வந்து வெற்றி அடைஞ்சு தான் இருக்குது. நல்ல டைம் சார் இது. நல்லது, ஏன்னா சின்ன படங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு தான் இந்த டைம். இப்போ சமீபத்தில் வந்து ஹபிபி படம் கூட, ஹபிபி, பிளாஸ்ட்டு, அதெல்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலியை பாருங்கள், சிறை சினிமா. ஆனால் கதைக்கு தான், எதுவுமே பார்க்க மாட்டேன். தமிழ் ஆடியன்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா இருக்கும், ரசிகர்கள் அதுவும் வேறு. இப்போ கருப்பு படம் பெரிய பட்ஜெட் சூப்பர் ஹிட். ஆனால் அந்த படம் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த கதை சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் தான் மட்டும்தான் பிடிக்கும். பெரிய நடிகர்னு சொல்லிட்டு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இதுதான் லோ பட்ஜெட்னா கதை நல்லா இருந்தால் படம் சூப்பராக. இதில் வந்து ஜென்சி கிட்ஸ் முக்கியம் இல்லைங்களா? அந்த ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற விஷயம், இந்த விஷயம் தான் வந்து நம்மளை வந்து கையில் எடுக்கும். அதற்கான யுக்திகள் எப்படி நீங்கள் வகுக்க போகிறீங்க? அப்படிலாம் கிடையாது சார். ஜென்சி அப்போ நீங்கள் இப்போ ஹபிபி படம் ஹிட்டு, ஜென்சி ஹிட்டுக்கு அது சம்மந்தம் கிடையாது. எல்லாம் அவங்களும் பார்க்குறாங்க, எல்லாமே யூத்து ஹிட்டு. கருணாஸ் அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பார்க்குறாங்களே இருக்குது. அவங்களும் பார்க்கத்தானே செய்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பரிமளான்கோ அது முழுக்க என்ன பண்ணியிருக்கேன் சார், எம்எல்ஏ வந்து பண்ணிருக்கீங்க, மினிஸ்டர் பண்ணேன். ஓ சரி சரி, மினிஸ்டராக பண்ணேன். சினிமாவுக்கு கதை கலகலப்பாக படத்துக்கு ஒன்று ஒரு ஆடியன்ஸ் நாம வந்து படம் பார்க்குற நம்மளுடைய மனசு எப்படி, என்னுடைய மனசு எப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் படம் மூவி நல்லா இருக்கணும். സാർ ഞാൻ തന്നെ പോണോ സാർ? എന്താടോ പാമ്പിനാണോ സാർ? ஒரு லேக் வராது இல்லை படம், அதான் வேற ஒன்றுமே. என்னோட சப்ஜெக்ட் நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இல்லை கதை தான் முக்கியம், கதை நாயகன் ரெண்டாவது. என்னுடைய கதைக்கு நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஆடியன்ஸ் ஏன்னா வந்து ரொம்ப விரும்பி ஒரு ஸ்பீடு தமிழ் அயன். அது அயன் கூட இந்த சாங்ஸ் வரும்போது நமக்கு ஒரு இதாகுது, இந்த டைமில் போய் இந்த சாங்ஸ் தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் கதை. ஒரு ஆடியன்ஸை நம்ம எப்படி யோசிக்கணும், அதான் இப்படின்னா அந்த விறுவிறுப்பாக இருக்கணும். ஃபேமிலி சப்ஜெக்டை கூட ஃபேமிலியாக சொல்லாமல் சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் காமெடி கலந்து போகும்போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தியேட்டருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு விதமாக கல்யாண மண்டபம் மாறுது. அதே போல் வந்து ஓடிடியை நோக்கி போயிட்டுருக்காங்க. சீரியலே பார்த்திங்கன்னா வந்து இணையதள தொடர்களாக மாறிட்டுருக்கு, வெப்சீரிஸாக மாறிட்டுருக்கு. இவ்வளவு கடுமையான போட்டி, இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும், மீண்டும் ரீஎன்ட்ரியாக வந்து நிற்கணும் அப்படின்னா
அதுக்கான விஷயங்களை வந்து எடுக்க வேண்டிய நம்ம வந்து கொடுக்குற விஷயம் இருக்குங்களா திரையில், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? கண்டிப்பாக. நம்ம விஷுவல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட்டில் தான் வந்து நம்ம எல்லா ஆடியன்ஸையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அது வந்து பெரிய ஒரு நெட்வொர்க் வேணும். உங்களுக்கு டெக்னீஷியன் நெட்வொர்க்கு, அதேமாதிரி ஆக்டிங் நெட்வொர்க்கு Correct. எல்லாமே ஒரு இருந்தால் தான் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து முத்திரை பதிக்க கழிக்க முடியும். முடியும். அதாவது எவ்வளோ தான் சினிமா போனாலும் இப்போ நம்ம கையில் எல்லார் கையிலும் இருக்க ஒரு சினிமா இருக்குது, தியேட்டர் இருக்குது. மொபைல் தியேட்டர் பழைய காலம் கிடையாது சார், எல்லாம் இருக்குது. நீங்கள் ஓடிடியில் இப்போ ஒரு தியேட்டரில் படம் வந்தால் கூட பார்க்க முடியாட்டுக்கு என்ன நினைப்பாங்க, ஓடிடியில் வந்துடும், சரி அப்போ பார்த்துக்கலாம், சிந்தனைகள் இருக்குது தெரியுமா அதான். ஆனால் இன்னும் ஆடியன்ஸை பொறுத்தவரை இப்போ பழைய காலம் கிடையாது. அவங்க லாஜிக் இல்லாமல் பழைய காலத்தில் பண்ண படங்கள்லாம் இப்போ அந்த லாஜிக்கு முறியடிக்க முடியாது, ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. தியேட்டரில் பார்த்து அந்த படத்தை இன்னொரு தடவை அவங்க மொபைலில் பார்ப்பான். பார்க்கும்போது தான் அந்த விமர்சனங்கள் வருது. ஒவ்வொரு ஷார்ட் நிப்பாட்டி ஏதாவது டவுட் வந்து திருப்பி ரிப்பீட் போய் அதை பார்த்து அந்த அளவுக்கு ரசிகர்கள் ரொம்ப இதாக இருக்காங்க. இப்போ கலெக்ஷன் தியேட்டரை பொறுத்தவரை வேறு பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ பிவிஆர் இருக்குது, இப்போ எந்த தியேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல் வந்து ஒரு வாரம் ஓடினா போதும். பழைய காலம் மாதிரி 100 நாள்லாம் தேவையே கிடையாது, சில்வர் ஜூப்லாம் தேவை கிடையாது. ஒரு வாரம் ஓடிட்டாலே அவங்களுடைய காசு கையில் வந்து. சிறிய படங்களுக்கு ஒரு வாரம் ஓடணுமா? பெரிய படங்களுக்கு போதும் சார், 2 வாரம் இல்லை சார். பெரிய படம்னா அந்த அளவுக்கு தியேட்டர் வியூ அதிகமாக போகிறாங்க. சின்ன படம்னா அந்த தியேட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்க அந்த போதும் ஒரு வாரத்தில் அவங்க. இப்போ சமீபத்தில் வந்து அந்த திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் ஆமாம், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரை ஃபுல்லாகவே காலி பண்ணிடுச்சு. ஆனால் முழுக்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் விழிபிதுங்கி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய கருத்தை பற்றி உங்களுடைய பதில்? இல்லை சார், அப்படி நான் நஷ்டம் வர்ற தொழில் யார் பண்ணுவாங்க, நான் கேட்குற ஒரே கேள்வி. நஷ்டம் அவர் வர அதை அப்படியே சொன்னார். நஷ்டம் வர்ற தொழில் யார் பண்ணுவாங்க? ஏன்னா உங்களுக்கு பழைய வருமானம் வரல, அது நீங்கள் அப்படி சொல்லலாம், கரெக்ட். நஷ்டம் வர தொழில் யாரும் பண்ண முடியாது ஒன்று. இன்னொரு விஷயம்னா நீங்கள் ஓடிடிக்கு அதுக்கு ஒரு காசு வாங்குறாங்கல்ல, நீங்கள் எக்ரிமெண்ட் முதல்ல போடுறீங்க. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி இத்தனை நாளில் உங்களுக்கு நான் தர்றேன்னு சொன்னேன்னா முடிஞ்சு அவங்க காசு வாங்கி தான் நீங்கள் ரெடி பண்ணுறாங்க. இப்போ தேராமலை பொறுத்தவரையில் அதுதான் மெயின். இங்கே வருதா காசு, படம் ஓடு வருதையோ ஓடிடியில் வர்ற காசு, அதான் எனக்கு மிச்சம் இருக்குங்கிற அந்த நம்பிக்கை வருது. இப்போ லோ பட்ஜெட் படம் இப்போ வந்து 50 லட்சம் தான் படம் இருக்காங்க, தப்பு கிடையாது. 50 லட்சம் படம் இருப்பாங்க. ஒரு நாள் 1 லட்சம் செலவு பண்ணி மனசில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணி 50 லட்சம் படம் இருக்கிறவங்க சென்னையில் ஆள் இருக்காங்க. இன்னும் விஷயம்னா ஏமாத்துக்காரங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் நிறைய கம்பெனிகள் இருக்கும். உப்புமா கம்பெனி, உப்புமா, அது பேர் உப்புமா. காலகாலம் அங்கே கம்பெனி அப்படி இருக்கும், ஆனால் அவங்களுடைய பேனர் மட்டும் புதுசாக மாறி மாறி வருவாங்க. இந்த அடுத்த படம் இதை ஆரம்பிக்கிறேன் இதை சொல்லி தயாரிப்பாளர் கூட்டு வர அட்வான்ஸ் வாங்குற, ஹீரோயின் வரணும், ஹீரோயின் ஒரு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க, இன்னொரு ப்ரொடியூசர் 50 லட்சம் போட்டால் இது பண்ணிடலாம். ஆனால் அங்கே ரெடி கிடையாது. நான் புதுசாக வரவன்ட்ட சொல்கிறது ஒரு ஆள் ரெடியாக இருக்காங்க 50, நீங்கள் ஒரு 50 போட்டால் நாங்கள் பண்ணிடலாம். அது இருக்க தான் செய்யுது. மக்கள்லாம் ரொம்ப சுதாரிச்சுட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ உங்களை போன்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு சில படங்களை இருந்தால் தான் வந்து அடுத்த நாளை வந்து நகர்த்த முடியும், அந்த கண்டிஷன் இல்லைங்களா? இப்படி இருக்கிற இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்குலாம் வந்து ஒரு மறுமலர்ச்சி எந்த ஃபீல்டில் இருக்குது? தமிழ் ஃபீல்டில் இருக்குதா, இல்லை வந்து கேரளாவில் இருக்கா, மலையாள ஃபீல்டில் இருக்கா, மலையாள ஃபீல்டில் இருக்குது சார். மலையாள ஃபீல்டில் இருக்குது. 2 விஷயங்கள் ரொம்ப, அது தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் மலையாள ஃபீல்டில் போனான்னு சொன்னோன்னா தமிழ்நாட்டுக்காரனை ரொம்ப ஆதரிப்போம். நான் அங்கே போனால் தமிழ் தான் பேசணும். இப்போ நீங்கள் தமிழானா எனக்கு வாய்ப்பு தர முன்னுரிமை. அதே இது கேரளாவில் கேரளா டெக்னீஷியன் வந்துட்டானே இங்கே ஒரு மரியாதை தனியாக இருக்கும். ஓ கேரளாவில் வந்தேங்களா, ஓகே சார், அந்த ஒரு இது இருக்குது. இன்னொரு விஷயம்னா தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரு விஷயம்னா திறமைக்கு மட்டும்தான் முன்னுரிமை, அவன் அழகு எதுவுமே பார்க்க மாட்டான். என்னம்மா இதான் உங்க ஸ்கூலோட பாரம்பரியமா? இது குழந்தைங்க படிக்கிற கிளாஸ் ரூமா இல்லை மாட்டு தொழுவமா? அவங்க வரக்கூடிய ரிச்சாக இருந்தால் மட்டும்தான் ஒயிட் கலர் தேவை, இல்லை நார்மல் ஆள் நம்ம போனால் கூட ஒத்துக்க மாட்டாங்க, இவரும் வேண்டாம். ஒரு தமிழ்நாட்டுக்காரன் எப்படி இருப்பான், இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்கும் நிறைய. இப்போ மீசைக்காகவே ஹரிசார் முன்னாடி போய் என்னன்னா மீசை வேணும், இருந்தால் தான் ஒரு வாய்ப்பு. அவர் படத்தில் பெரிய மீசை வச்சுக்கணும், வச்சா தான் அவர் படத்தில் வாய்ப்பு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மீசை வளர்த்துப்பீங்க? இல்லை நாங்கள் போக மாட்டோம் சார், நீங்கள் மீசை வச்சுட்டு போகணும். அந்த அதுக்காக ஒன்றுக்காக பண்ண முடியல. ஃபேஸியும் ஆமாம், மலையாளத்தில் அந்த முறுக்கு மியூசிக்கில் வேலை இல்லை, வேலை கிடையாது. மோகன்லால் வைப்பார், லைட்டாக கொஞ்சம் கட்டியாக வைப்பார், அவ்வளோதான். மலையாளத்தில் அந்த மியூசிக் அந்த மலையாளத்தில் தமிழ்நாட்டு சீனட்டுனா கூட இவங்க நேர பொள்ளாச்சி போயிடுவாங்க, இங்கேருந்து ஆர்டிஸ்ட்லாம் போவாங்க. ஆனால் மலையாள படங்கள் பெரும்பான்மையான படங்கள் வந்து பொள்ளாச்சி, பழனி அந்த பக்கத்தில் நடக்குதுன்னு அதிகமாக ஷூட்டிங் தான் வரும், ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பெரும்பான்மை விரும்புகிறது கேரளா, அதுமாதிரி கர்நாடகம், அதுபோல் நம்ம அவுட்டோர் விரும்புகிறோம். ஆனால் ஒரு பட்ஜெட், இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய கதைக்கு நான் எடுத்துருக்கிறது கொடைக்கானல் தான் என்னுடைய ஸ்கிரிப்ட். அந்த கதை கொடைக்கானலே முடிஞ்சிடும். 80% கொடைக்கானல், ஒரு 10% திண்டுக்கல், ஒரு 10% ஒரு கேரளா, இல்லாட்டா ஏதாவது ஒரு மும்பை அப்படி வச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச பட்ஜெட் அப்படியே சுருங்கி வரும் கதைக்கு தான். ஏன்னா நீங்கள் பிரம்மாண்டம் காட்டுறது நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதிகமாக போடலாம்,
கொஞ்சம் க்ரௌடை கொஞ்சம் அதிகமாக காட்டி ஒரு அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம கதை வைக்கும்போது முதல் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வராத அளவுக்கு நம்ம முதல்ல ஸ்கிரிப்ட் ஓகே பக்காவாக ரெடி பண்ணி இதான் பட்ஜெட்டு இதுக்குள்ளேயே முடிச்சிடலான்னா முடிஞ்சு ஒரே ஷெடியூலில் முடிச்சு வேலையை பார்த்து வந்துடலாம். பேசுறீங்க? உண்மையை பேசுகிறேன் சார். இப்போ மலையாள படங்களை பார்த்தீங்கன்னா வாழ்வியல் சொல்லும். தமிழ் படங்களை வந்து அந்த அளவுக்கு வாழ்வியல் சொல்லாது. அது வந்து கிடையாது. கமர்ஷியலாக இருக்கும். அரைச்ச அது மாவு வந்து தான் திரும்ப அது யதார்த்தமாக இருக்கும். அது ஆர்ட் ஃபிலிம்லேயும் வந்து முத்திரை பதிப்பாங்க மலையாளப்பேட்டில். அதே போல் வந்து எல்லா விதமான ஒரு கதாநாயகி காட்டுற விதமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும். அவங்க ரொம்ப வந்து பியூட்டியாக காட்டுவாங்க, அழகாக காட்டுவாங்க, யதார்த்தமாக காட்டுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் இருக்குது. அதுக்கு ஒப்பிடப்போ நிறையா வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ தமிழ் மலையாளம் இப்போ உதாரணம் சொல்ல கிஷ்கிந்த ஒரு படம் வந்து ரேகா சித்திரம் அதெல்லாம் தமிழெல்லாம் பண்ண முடியாது. கிஷ்கிந்தமான மூவியில் நிழல் ரவி நடிச்சிருப்பார். அவர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. நல்ல ஒரு கேரக்டர் பண்ணார். மலையாளங்கிற மூவியை தான் அதே மாதிரி மம்மூட்டி மூவி பிரம்மயுகம், களங்காவல் வந்துட்டு போச்சு, எல்லாம் சூப்பர் ஹிட் படம். இன்னும் என்ன பண்ணணுன்னு தெரியல. எனக்குள்ள சப்ஜெக்ட்லாம் இந்த பிரம்மயுகம்லாம் நீங்கள் லைஃப்லேயே வந்து இப்படி ஒரு படம் பார்த்த முடியாது. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் வந்திருக்கு. நானே தேட்டரில் போய் உட்காந்து படம் தேட்டரில் போய் நான் மலையாள படம் வேண்டாம் வெயிட் பண்ணி இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். ப்ரோ சைலண்ட் ஆகிட்டு சார். ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஒரே வாழ் தான், 4 ஜென்ஸ் தான் கதை. எப்படி எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ முடியாது. அங்கே நடத்துகிற படப்பிடிப்புக்கும் இங்கே நடத்துகிற படப்பிடிப்புக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நிறைய இருக்குது. இப்போ கொச்சின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு நடந்துகிட்டே இருக்கும். கொச்சின் முத்தில் மலையாள இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையில் எல்லாரும் சமம். தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை, ஒரே சாப்பாடு. நான் பெருது நீ பெருசுன்னு கிடையாது. ஆர்டிஸ்ட்டு ஓகே, டைரக்டர் தனியாக இருப்பான். மீது எல்லா டெக்னீஷியன்லேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரே சாப்பாடு. நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5 செக்ஷன் வைப்பாங்க. அந்த பாகுபாடு நிறைய இன்னும் தெரியல. அவங்கள சின்ன ஒரு விஷயத்தை கூட அந்த அது விஜய் அந்த அந்த அதை உடைச்சார். அவர் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு. ஓகே. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அது மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒரே முதல்ல கொடுத்தோட எம்ஜிஆர் தானே கொண்டு. எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பாகுபாடு. கமல்ஹாசன் சார் ராஜ்கமல்லையும் அப்படி ஒரு எல்லாருக்கும் சமமான சாப்பாடு தான். அதாவது கமல் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் வந்து கடைநிலை ஊழியர்களுக்கும் உண்டு. அந்த திரும்ப அது எல்லாம் ஒரு வருது. அப்போ அந்த விஷயம் வந்துருச்சு. அது நமக்கே தெரியும். ஏன்னா பல இடங்களில் பல செக்ஷனாக போகும். எல்லாம் நினைக்கணும். என்ன சின்ன ஒரு விஷயம் மிஞ்சி போனால் ஒரு சாப்பாடு பேரில் 10 ரூபா வித்தியாசம் வரும். அதில் என்ன இருக்குது வித்தியாசம்? அந்த ஒரு இதெல்லாம் நிறைய இருக்குது. சினிமாவில் இருக்குது. சினிமாவில் தப்பும் இருக்குது, சரியும் நிறைய இருக்குது. ப்ரொடக்ஷன்லேருந்து ராஜ்கமல் சார்லாம் நல்லா, அந்த கமல்ஹாசன் இப்போ கமல்லாம் ஃபஸ்ட் நல்ல ஒரு இது எல்லாருக்கும். அப்புறம் இந்த சாப்பாடு டைமில் கூட விஜய் வந்த மாதிரி வெளியே வந்து கேரளாவிலேருந்து வந்துடுவார். வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணுவாங்க. எப்படி நல்லா இருக்கு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் நீங்கள் நடித்த படங்கள்? ராஜ்கமலில் வந்து இதில் வந்தேன் சார், என்ன மகளிர் மட்டும் வந்திருக்கேன். அது சின்ன ரோல் தான், கிடையாது. மகளிர் மட்டும் ஷூட்டிங் வந்து இதில் இருந்தது கேம்பா கோலாவில். ஆமாங்க தான். ஓகே. எந்த விதமான கதாபாத்திரம் நீங்கள்? அது சும்மா ஒரு பஸ் டிரைவராக தான். அப்படியா? பஸ் டிரைவர் நாகேஷ் வந்து இந்த இல்லை எல்லாம் அந்த டிரைவராக டம்மியாக எடுத்தாங்க. இன்னொன்று எடுத்தாங்க. ஓ சார், ஷார்ட்டில் அதுக்கு இங்கே பண்ணுங்க. ஒரிஜினல் கர்நாடலாம் உதயநிதி ஸ்டாலின் சார் கூட பண்ணுது. அதில் நடிச்சிருக்கீங்களா? அதில் பிடிச்சி. எந்த விதமான கதாபாத்திரம்? அதில் இங்கே தான் ஷூட்டிங் சார், இந்த தரமணியில் தான் ஷூட்டிங். இந்த இவங்க ஒரு ஹோட்டலில் சர்வேர் நல்ல மனுஷன். அவர் நல்ல பேசினார். அன்றைக்கெலாம் ஒரு பந்தாலும் கிடையாது. ஆளெல்லாம் நல்லா. இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவே தொடங்கி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவே வந்து சின்ன திரையிலையும் இருக்கிறீங்க. சின்ன திரை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அந்த போராட்டம் வந்து கடுமையாக இருக்குது. போராட்டம் கடுமையாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு காம்படிஷன் நிறைய இருக்குது. கம்பெனி வழியாக நீங்கள் எப்படின்னா, நான் ஒரு கம்பெனியை சமீபிக்கணும்னு சொன்னோன்னா, ஒரு இந்த இடத்துல கம்பெனி போட்டிருக்காங்க, ஆடியன்ஸாக நடக்குது இல்லை வான்னு சொன்னால், நீங்கள் நான் வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ கொடுக்கும்போது இவங்க வாங்குறாங்க. ஓகே, ஒரு ஆடியேஷன் பண்ண, ஒரு ஆக்டிங் நடிச்சு காட்டுங்க, இல்லை நாங்கள் ஒரு டைலாக் தர நடிச்சு காட்டுங்க, இதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு போகிறோம். அது ஒரு ஆள் மட்டும் கிடையாது. ஆடியேஷன் சொல்லிட்டு ஒரு டேட் வைப்பாங்க. அந்த டேட்லாம் போவாங்க. அதெல்லாம் சும்மா கண் திறப்பு ஒன்றும் இருக்க மாட்டாங்க. இந்த வாங்கி வைக்கிற 100 ஃபோட்டோவில் ஒருத்தனை கூட செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்த இப்போ நாளைக்கு ஷூட் இருக்குன்னா மேனேஜர் வருவார். நாளைக்கு எத்தனை பேர் வேணும்? 3 இன்ஸ்பெக்டர் ஓகே, 4 வக்கீல் ஓகே, டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வேணும், 2 பேர் சாதா ஓகே, 3 நர்ஸு, நிறைய ஏஜென்ட் இருக்காங்க கூப்பிட்டுனா இவங்களெல்லாம் நாளைக்கு போய்கிட்டு வா, அவ்வளோதான் முடிச்சு வேலை. கம்பெனியாக கொடுத்தது ஃபோட்டோ வாங்கினவங்களுக்குலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது, வராது. ஓ, இங்கே திறமைக்கு இன்னும் வந்து அந்த அங்கீகாரம் வரவே மாட்டேன்னு சொல்கிறீங்க. அது எப்பொழுதுதான் மாறும் அது தமிழ் திரையுலகில்? இல்லை முட்டிமோது வருவாங்க. அது பழைய இதெல்லாம் கிடையாது. 1000ல் ஒரு ஆள் ஜெயிச்சு வருவாங்க. இப்போ நீங்கள் சினிமாவை பாருங்கள், ஒரு வருஷத்தினுடைய கணக்கெடுங்க, எத்தனை படம் வருது, அதில் எத்தனை அசோசியேட் டைரக்டர் இருக்கான்னு. உதாரணம் ஒரு 2025 பார்த்தா எப்படி போனாலும் ஒரு 1000 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்திருப்பாங்க. அவங்கள எங்கே போனாங்க? ஆனால் பல 1000 கோடி வந்து புழங்குற ஒரு ஃபீல்டு எதுனா தமிழ் ஃபீல்டு தான். ஹிந்தி ஃபீல்டு, தெலுங்கு, அதுக்கப்புறம் தமிழ் ஃபீல்டு. அப்படி இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே போராட்டமும் அதிகமாக இருக்குது. இங்கே துணை நடிகர்கள் அதே போல் கேரக்டர் ஆர்டிஸ்டோடைய வாழ்வியல் ரொம்ப வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மோசம் கண்டிப்பாக. ஏன்னா இவங்க வந்து இப்போ என்னை பொறுத்தவரை நான் ப்ரொஃபஷனலாக ஒன்லி சினிமாவை மட்டும் நம்புகிறேன். ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாது. ஏதாவது தொழில் பார்த்துட்டு சைடு வழியாக போகிறாங்க, வாய்ப்பு வந்தால் வரட்டும்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்மள அந்த சினிமா இந்த இதிலே இருந்து
போராடிட்டு. ஆனால் இருந்தாலும் அப்போது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அது சினிமா இல்லாத டைமில் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அந்த ஒர்க் அந்த மாதிரிலாம் பார்த்து அது கொஞ்சம் ஹாப்பி, நல்லாயிருக்கும் ஒரு அனுபவங்கள். எதிர்கால லட்சியம் உங்களுக்கு? ஒரு டைரக்டர் தான். சினிமாங்கிற என்னன்னு காட்டணும், சினிமா அப்படி தான் இருக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அது மூவி அதான். நடிப்பு, இயக்கம் இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு திரைத்துறை சார்ந்து தனித்திறமைகள்? திறமை இல்லை சார், சிங்கர் பாட்டெல்லாம் பாட ஸ்டேஜுக்கெலாம். ஓ அப்படியா? ஆமாம் நல்லா பாடுவீங்களா? ஆமாம், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இது கச்சேரி இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஸ்டுடியோவில் இருக்குது, ஸ்டுடியோவில் போவேன். ஒரு தடவை வந்து கொடைக்கானலில் ஃப்ளவர் ஷோ வந்தது, அங்கே ஸ்டேஜில் பாடுற ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஒரு சில வரிகள் நேயர்களுக்கு பாடி காட்டுங்க. என்ன சாங்ஸ்ன்னு சொல்கிறேன்? இல்லை உங்களுக்கு பிடித்த சாங்ஸ் இருக்கும்ல. கண்ணே கலைமானே கண்ணிமயிலுனை கண்டேன் நானே, அல்லும் பகலுனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைதான் கேட்கிறேன், ஆரிராரோ. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். பன்முக திறமை வந்து உங்கள்கிட்ட இருக்குது, பன்முக தன்மையும் இருக்குது. தொடர்ந்து திரையுலகில் வந்து வெற்றி கொடி நாட்டுவதற்கு பத்திரிகை.com சார்பாக, தொடர்ந்து திரையுலகில் வெற்றி கொடி நாட்டுவதற்கு பத்திரிகை.com சார்பாக நெஞ்சு நிறைந்த நல்வாழ்த்து. நன்றி சார்.